இது அம்மாவோட தாலி செயின். இதை உங்ககிட்ட கொடுத்து சேட்டு கடையில அடமானம் வச்சு ஒரு 50,000 ரூபாய் பணம் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாரதியை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம், அந்த செலவுக்காக தான். இந்தாங்கக்கா. சரி. அம்மா, இப்ப பாரதி எப்படி இருக்கா? எழுந்திருச்சு நடமாடுறாக்கா. அதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு சரி, போக இந்த சொல்றாங்க. செயின் எத்தனை சவரம் இருக்கும்? இது 5 சவரன் இருக்கும்க்கா. அப்ப 50,000 ரூபாய்க்கு மேலேயே தருவாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் போய் வீடு போட்டுட்டு பேக் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. பிரியா, நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு பாரதியை டிஸ்சார்ஜ் பண்றோம். பில் செட்டில் பண்ண எங்க கிட்ட பணம் இல்ல. அதான் அம்மாவோட தாலி செயினை அடகு வச்சு வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இந்த வீட்டாக்கா எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள கூட்டிட்டு போலான்னு தான் வெயிட் பண்றேன். என்னங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல. அன்னைக்கு கூட பாரதி எப்படி இருக்கா, ஆபரேஷன் முடிஞ்சதானே நான் உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு வந்தப்ப கூட நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேனே, எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு. அது இல்ல, உங்களை எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுத்தணும்னு தான். என்னங்க, அதுக்காக போய் தாலியவா அடமானம் வைப்பாங்க? என்னங்க பண்றது, இதெல்லாம் எங்க நேரம். இது எங்க அம்மாவோட தாலி செயின். வீட்ல வேற எதுவும் பெரிய நகையும் இல்ல. அது மட்டும் இல்ல, காசு சேவிங்ஸ்னு எங்ககிட்ட வேற எதுவும் கிடையாது. அப்பா ஞாபகமா வச்சிருந்தது. ஆனா இப்போ பாரதிக்காக தானே, அதான் உடனே வச்சு காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். என்னங்க, அப்பா ஞாபகார்த்தமா அம்மா பாதுகாத்து வச்சிருக்கிறது, அதை போய் அடமானம் வைப்பாங்களா? இல்லங்க, பணத்தை வாங்கிட்டு. என்னங்க நீங்க, நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா? ஏற்கனவே உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுல எந்த ஹெல்ப்புமே என்னால பண்ண முடியலன்னு நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஏங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏங்க, பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏதோ வந்தாக்காக சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நட்பு ரீதியா செய்யறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நீங்க வாங்க போலாம். இல்லங்க, நான் பணத்தை வாங்கிட்டு. நீங்க முதல்ல இந்த தாலி செயினை கொடுங்க. பிரியா, போலாமா? அக்கா. இல்ல வேணாங்க, நாங்க போற வழியில பாத்துக்கிறோம். தேங்க்ஸ். சரி, வாங்க. வரேக்கா. சரி பிரியா. ஏறுங்க. எப்படியோங்க, என்னை நம்பி வந்துட்டீங்க. ஆமா, பாரதிக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாங்க, அவ கண்ணு முழிச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. டாக்டரும் அவளை அழைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ அவ நார்மலா தானே இருக்கா? ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஓடி ஆடி ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா மத்தபடி எப்பவும் போல இருக்கலாம். ஓகே. என்ன இவ்ளோ ஸ்லோவா ஓட்டுறீங்க? பிரியா, இது என்ன ரேஸ் காரா? இந்த ஸ்பீட்ல தான் போக முடியும். நம்ம ஒன்றும் ஹைவேல போல, ஹெவி டிராஃபிக்ல போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நேத்து வரைக்கும் இந்த காரை நான் பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஸ்டைலா ஓட்டிட்டு வரீங்க. அதுவா, ஒரு பிசினஸ் டீலிங் முடிச்சேன். 30 lakhs வந்துச்சு. ஓகே, ஒரு கார் புக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். டாடி எப்பவுமே திட்டுவாரு, ஏன்டா இந்த காருக்கெல்லாம் இப்படி அடிக்டா இருக்கிறேன்னு. ஐ லவ் டு டிரைவ். பிரியா, மார்க்கெட்ல லேட்டஸ்டா காஸ்ட்லியான ஒரு கார் வந்திருக்கு. அதோட ரேட்டு என்னவா இருக்குன்னு சொல்லு. காரை பத்திலாம் எனக்கு என்னங்க தெரியும். ஜஸ்ட் கெஸ் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்ல. சரி, என்ன ஒரு 5 lakhs இருக்குமா? பிரியா, அது வந்து 5 crores மா. என்னது 5 கோடிக்கு காரா?
ஆமா, அடுத்து அதுதான் என்னோட டார்கெட். சரி சரி, இப்போ நம்ம எங்க போலாம்? கிரீன் சென்டர், மால், ஃபுட் கோர்ட், ஏதாவது ரெசார்ட்? உங்க சாய்ஸ்ங்க. போன வாரம் ஃபுல்லா ஏன் இஷ்டத்துக்கு தானே சுத்தணும். இந்த வாரம் ஃபுல்லா உங்க இஷ்டத்துக்கு சுத்தலாம். ஓகே ஓகே, கலக்கிடுறேன் வா. பாத்து விக்ரம். என்னங்க விக்ரமா? ஓ, உங்க ஆளு பேரு விக்ரமா? என்னங்க நீங்களும் செம்ம லவ் போல. சும்மா கார்ல வரும்போது கூட அவரு நினைப்பாவே இருக்கீங்க. கிரேட். ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல? ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும். அப்பதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்டிமேசி கரெக்டா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாள் ஆக ஆக லவ் குறையும்னு. பட் மேரேஜ் ஆகி வருஷம் ஆக ஆக தான் லவ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். குட், ஃபென்டாஸ்டிக். ரோட்டு பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சீக்கிரம் போகணும்ல. யா ஆமா, பண்ணலாம் பண்ணலாம். நிக்கிலா, நீ ஏன் இங்க நிக்கிற? உங்க அம்மா உனக்கு இங்க லஞ்ச் கொண்டு வராங்களா? இல்ல, எங்க அம்மா வர மாட்டாங்க. இன்னைக்கு எப்பவுமே எங்க சித்தி தான் லஞ்ச் கொண்டு வருவாங்க. லஞ்ச் கொடுத்தாங்கன்னா நான் சரியா சாப்பிட மாட்டேன்னு என் சித்தியே வந்து ஊட்டி விடுவாங்க. ஏன் சித்தி ஊட்டி விடுவாங்க? உங்க அம்மா ஊட்டி விட மாட்டாங்களா? எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்களாம். அவங்க இனிமே வர மாட்டாங்களாம். இனிமே எங்க அம்மாவை நான் பார்க்க முடியாதா? எங்க சித்தி தான் அம்மா மாதிரின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னா சித்தி தான் நம்மளுக்கு அம்மா மாதிரியா? ஆமா, சித்தி தான் அம்மா. அம்மா நமக்கு செய்யறது எல்லாமே சித்தி செய்றாங்கல்ல. குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, தூங்க வைக்கிறது எல்லாமே சித்தி தான். அப்ப சித்தினா கெட்டவங்க இல்லையா? இல்ல அகல்யா, சித்தியும் குட் சித்தி தான். நம்ம ராதா மிஸ் கூட சொன்னாங்கல்ல, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு. அப்ப உனக்கு அம்மா இல்லைன்னு நீ சொன்னப்போ ராதா மிஸ் என்ன சொன்னாங்க? சித்தியும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே சொன்னாங்க. எனக்கு என் சித்தி தான் எல்லாமே. நிக்கில் குட்டி, சாரிடா என் தங்கமே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நீங்க பசியோட இருப்பீங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? வாங்க வாங்க சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம். போ. அகலியா குட்டி, சாப்பாடு ரெடி, வா சாப்பிடலாம். இந்த மாமியாருக்கு நாங்க ஊட்டினா பிடிக்காது. எனக்கு மாமியார் இல்லாத குறைய தீக்கிறதுக்கு நீ ஒருத்தியே போதும். இந்தாங்க, நீங்களே சாப்பிடுங்க. நீங்க உத்தரவு கொடுத்தா நான் இருக்கேன், இல்லாட்டி நான் அப்படியே கிளம்புறேன். இந்த மாமியாருக்கு எல்லாம் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? இந்த மாமியாருக்கு நீ சாப்பாடு ஊட்டினா பிடிக்கும். என்னது அகலியா, நீயா சொன்ன? நீயா இப்ப என்கிட்ட சொன்ன? ஆமா, இங்க நீயும் நானும் தானே இருக்கோம். உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் பேச முடியும்? நீ நிஜமாவே என்கிட்ட தான் சொன்னியா? ஏ மக்கு, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. நான் தான் சொன்னேன், வந்ததே லேட்டு. இதுல நீயான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. பசிக்குது, ஊட்டி விடு. என் செல்லம், இந்த சாப்பிடு.
அகலையா குட்டி, இனிமே என் கையால சாப்பிடுவல்ல, என் கூட படுத்து தூங்குவல்ல, என்ன வெறுத்து ஒதுக்க மாட்டலடா. என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கல. இந்த அழுகு மூஞ்சி எனக்கு பிடிக்கல. சிரிச்ச முகத்தோட உமா அம்மா தான் எனக்கு பிடிக்கும். இனிமே சிரிச்சிட்டே இருப்பியா? குட் கேர்ள். இனிமே ஆவுன்னா அழுதுட்டு இருந்தீனா அப்புறம் அடி விடும். சரியா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சாரி. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நீ தான் எனக்கு அம்மா. இனிமே எல்லாத்தையும் நீ தான் எனக்கு செய்யணும். சரியா? ஐ லவ் யூ மாமா. பாய். ப்ளீஸ் கொஞ்சம் போதுமா? சாப்பிடுமா. டாக்டர் எவ்வளவு சொன்னாங்க அப்போ? நிறைய ரத்தம் போயிருக்கு. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதுமா? சரி. வாங்க தம்பி. வாங்க தம்பி. என்ன ஆண்டி, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஆண்டி, எதுக்காக ஆண்டி தாலியை கொண்டு போய் அடமானம் வைக்க சொன்னீங்க? பாரதிக்கு பில் கட்ட முடியல. முதல்ல இதை பிடிங்க, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நல்ல வேலை, வழியில பிரியாவை பார்த்தேன். அதனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னால் இங்கே வர முடிஞ்சது. ஹாஸ்பிட்டல் பில் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? என்னடா இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்குறான்? இவன் எதுக்கு நமக்கு இவ்வளோ செய்யணும் தானே சொல்கிறேன் ஆண்டி. எனக்கு சுற்றி வளைச்சு பேச தெரியாது. உங்கள் பொண்ணுக்கிட்டேயே பட்டாசு மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்ன வந்தானா, அதனால உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. பாரதி கிட்ட கூட நான் எதுவும் கேட்கல, ஆனாலும் சொல்றேன். இத்தனை நாள் உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வரணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு நல்லவன் கிட்ட உங்க பொண்ணை பிடிச்சி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க.
அந்த நல்லவன் நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டி. இத்தனை நாளா நான் உங்களை யாரோன்னு நினைச்சு ஆண்டின்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆனா இனிமே உரிமையா உங்களை அத்தைன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அவளை நான் உயிருக்குயிரா விரும்புறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றதை விட பாரதி இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என்ன தம்பி, என்ன சொல்றீங்க? இல்ல ஆண்டி, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல மகனாவும் இருப்பேன். பிரதீப், ஏய் பாரதி ப்ளீஸ், நான் பேசிடுறேன். நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லணும். இங்க பாருங்க ஆண்டி, எப்படியும் நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க தான் போறீங்க. யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்கு உங்க பொண்ணை நீங்க கட்டி கொடுக்கறதுக்கு பதிலா உங்க பொண்ணை இவ்வளவு தூரம் நேசிக்கிற எனக்கு கட்டி கொடுக்க கூடாதா? ஆக்சுவலா தட்டு பூ பழம்லாம் எடுத்துட்டு வந்து முறைப்படி தான் உங்ககிட்ட பொண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். பட் சிச்சுவேஷன்ஸ் கோஆப்ரேட் பண்ணல. அன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்தேன். ஆனா பாரதியோட நிலைமை தெரிஞ்சதும் என்னால எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. ஆண்டி, நான் இப்ப சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா படலாம். ஆனா இந்த விஷயத்த இந்த சந்தர்ப்பத்துல சொன்னாதான் சரியா இருக்கும்னு என் மனசுக்கு படுது. இவங்கள நான் அடகு கடைக்கு போகும்போது பார்த்தேன். அப்பவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்க பொண்ணு பாரதிய எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு அவளுக்கே தெரியும். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், எனக்கு எல்லாமே அவதான். இந்த வார்த்தை வேணா உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லா பொண்ணுக்கும் தனக்கு வரப்போற புருஷன் அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் பாரதியோட அப்பாவை நேர்ல பார்த்ததில்ல ஆண்டி. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் ரேஷன் கார்டை திருப்பி கொடுத்தனும் அன்னைக்கு எனக்கு எனக்கு பாரதியை ரொம்ப பிடிச்சு போச்சு ஆண்டி. அவளோட செல்ல கோபம், அவளோட சென்டிமெண்ட், ஃபேமிலி மேல அவளுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட், நிறைய பொறுப்பு, நிறைய அக்கறை, நிறைய சுமை, இது எல்லாமே என்ன அவ பக்கம் சாச்சிருச்சு. திமிருக்கும் ஒரு அழகு இருக்குன்னு நான் பாரதியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எல்லாரையும் மாதிரி உங்க பொண்ணை உங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போன நினைக்கிற ஆள் நான் இல்ல. எனக்கு பாரதி வேணும். அது மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியும் எனக்கு வேணும். பாரதியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இனி என்னோடதான். உங்க நர்மதா இனிமே எனக்கும் சிஸ்டர் தான். நர்மதாக்கு நான் ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட சுமைகள், பர்டன், இது எல்லாமே இனி நான் ஏத்துக்கிறேன். இது ப்ராமிஸ் ஆண்டி. நான் சொல்றது எல்லாமே சத்தியம். நீங்க எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாது. நான் எந்த ஜாதினோ உங்ககிட்ட சொன்னதும் கிடையாது. ஏன்னா மகாகவி பாரதி ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரோட பேரை உங்க பொண்ணுக்கு வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ், பணம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது.
ஏன்னா எந்த ஊர்லயும் அன்புக்கு எடைக்கு எடை பணத்தை வைக்க முடியாது. இந்த தாலி மாமா உங்க கழுத்துல கட்டினது அவரோட அன்பு, அவரு மேல நீங்க வச்சிருந்த அன்புக்கு அடையாளமா இத நீங்க இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்ன உங்களால மருமகனா ஏத்துக்க முடியும்னா, எங்க கல்யாணத்துக்கு பாரதி கழுத்துல நான் கட்டுறதுக்கு நீங்க இதே தாலியை தான் எடுத்து கொடுக்கணும் ஆண்டி. மாமா, ஒண்ணு மட்டும் உறுதி, எனக்கு பிரதீப்போட வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை. இல்லைன்னா நான் வாழ்றதுல